Karnataka government had directed the activities of RSS are secretive and it must register. I don't need to respond. There are so many unregistered things going on. This is politics and all these things gimmicks are being tried. வணக்கம். RSS ஒரு அமைப்பா? RSS ஒரு NGO? RSS ஒரு அரசியல் கட்சியா? அல்ல RSS ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்? RSS என்ன? RSSக்கு வரக்கூடிய பணம் எங்கிருந்து வருகிறது? RSS உடைய இந்த லாவிஷ் லைஃப் ஸ்டைல் அதை யார் ஃபண்ட் செய்கிறார்? RSSல் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? RSS உடைய அர்த்தம் என்ன? RSS உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வருகிறது? இந்த அனைத்துமே கேள்வியாக கேட்கப்பட்டது. அதுவும் சாதாரணமாக கிடையாது. ஒபிஷியலாக கர்நாடகாவின் அரசாங்கம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. கர்நாடகாவின் ஹோம் மினிஸ்டர் பிரியங்க் கர்கே அவர்கள் கடிதம் வழியாக இந்த கேள்வியை நேரடியாக மோகன் பாகவத்திடம் கேட்டிருக்கிறார். RSS சீஃப் மோகன் பாகவத். உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல அந்த கடிதத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த கடிதத்தை மிக ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு முன்பு இன்னொரு சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். RSS துவங்கியது 1925 ஆண்டு. 2025 ஆண்டு 100 ஆண்டுகளுடைய அந்த விழாவையும் கொண்டாடினார். இந்த கடிதத்துடைய அந்த முதல் வார்த்தை அப்படித்தான். காங்கிராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் மோகன் பாகவத். உங்களுடைய 100 விழாவிற்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் இந்த 100 ஆண்டுகளாக நீங்க எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் எடுத்து வைக்கவில்லை. உங்களுடைய லீகல் ஸ்டாட்டஸ் என்ன? உங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன? ஆஃபீஸ் பேரர்ஸ் யார் யார்? பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார்? உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அமைப்பை நீங்க நடத்துவதற்கு பணம் தேவையில்லை. அந்த பணம் எங்கிருந்து வருது? சரி, டொனேஷன் வழியாக வருது. யார் இந்த டோனர்ஸ்கள்? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நீங்க கையாளுகிறீர்கள்? டாக்ஸ் செலுத்துகிறீர்களா இல்லையா? உங்களுடைய அசெட்ஸ் என்ன? டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்கள் என்ன? பெர்மிஷன், எங்க வேணாலும் பார்க்கு, ஹோட்டல், ஸ்கூல், எங்க வேணாலும் நீங்க ஒரு சாகாவை நடத்தி வருகிறீர்கள். அதற்கான பர்மிஷன் இருக்கா? கர்நாடகா அரசாங்கம் இந்த கடிதத்தை எழுதியதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன? நீங்க கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 4127 ஷாகாஸ்களை நடத்தி வருகிறீர்கள். எப்போ? ஒவ்வொரு நாளைக்கும் 1389 வீக்லி மிலன் மிலன் என்கிற ஒரு ப்ரோக்ராம். அது 1389 வாரத்திற்கு. 60 மந்த்லி மண்டலிஸ் என்கிற ப்ரோக்ராம். அது 60 ஒரு மாதத்திற்கு. 2194 கன்வென்ஷன்ஸ் இதையும் நடத்துகிறீர்கள். 500க்கும் மேற்பட்ட ரூட் மார்ச்சஸ், அப்படியே யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அந்த காக்கி அரை ட்ரவுசர், வெள்ளை சட்டை, தொப்பி, கையில லாட்டி, இதெல்லாம் எடுத்துட்டு 500க்கும் மேற்பட்ட யூனிஃபார்ம்டு பப்ளிக் மொபைலைசேஷன், ஏதோ ஆர்மி நேவி ராணுவ படை நடக்கும்படி நீங்க நடந்து போறீர்கள். உங்க கையில கட்டை இருக்கோ ஏதோ இருக்கோ, ஒரு 500 பேர் 1000 பேர் ரோட்ல நடந்து போனா எந்த விதமான கலவரம் வெடிக்குமா வெடிக்காத, இது நேஷனல் செக்யூரிட்டியா இல்லையா என்கிற இது போன்ற கேள்விகள் எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில் எந்த ஆர்கனைசேஷனுமே இந்த அளவில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு, ஸ்க்ரூட்டனி இல்லாமல், லீகல் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் நடத்ததே கிடையாது. இந்த நாட்டு சிட்டிசன்ஸ், NGO, ட்ரஸ்ட், கம்பெனிஸ், இன்னும் சொல்ல போனால் கோவில்கள், திருப்பதி எடுத்துக்கோங்க, வைஷ்ணோதேவி எடுத்துக்கோங்க, இது போன்ற எந்த கோவில் எடுத்துக்கினாலும் அந்த கோவில்கள் கூட ஒரு ட்ரஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது, கோவிலாக ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது. அப்போ நீங்க யார்? இந்த கேள்வியை இந்த கடிதம் வழியாக கேட்டிருக்கிறார். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பதறிப்போன ஒட்டுமொத்த RSS கும்பல், அவருடைய சீஃப் மோகன் பாகவத் அப்படியே பதற்றத்துல கொளறி பேசியிருக்கிறார். என்ன? அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. Karnataka government had directed the activities of RSS are secretive and it must register.
What is your response? I don't need to respond. There are so many unregistered things going on. And we are not secretive. We are working on open ground. We are calling people and telling them about Sangha. This is politics. And all these gimmicks are being tried. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக புரிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதுவும் புரியவில்லையா, ஹாய், ஹலோ, வணக்கம் ஏதாவது ஒரு எழுதி விடுங்க. ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. மோகன் பாகவத் அவர்கள் கூறியது என்ன? இட்ஸ் எ பொலிட்டிக்கல் கிமிக். நாங்க ரெஜிஸ்டர் செய்ய தேவையில்லை. ஹிந்து தர்மா ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறதா? அப்போ RSS எதற்காக ரெஜிஸ்டர் ஆகணும்? ஹிந்து தர்மத்திற்கும் RSSற்கும் ஏணி வச்சு ஒட்டு வைத்தால் கூட ஒட்டாது. ஏன்னா ஹிந்து மதத்தை பற்றி புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் தன்னை RSS என்று எடுத்து காட்டுகிறார். ஹிந்து மதத்தை கொஞ்சம் ஆழமாக படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இவர்கள் வெறும் கோமாளிகள். ஹிந்து மதத்தை பற்றி பேச தகுதியற்ற நபர்கள் தான் இது போன்று ஹிந்து ஹிந்து என்று தன்னுடைய அரசியல் லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹிந்து மதம் ரெஜிஸ்டர் ஆகவில்லை, அதனால் நாங்களும் ரெஜிஸ்டர் ஆக மாட்டோம். அப்போ அந்த கோவில்கள் அது ஹிந்து கோவில்கள் கிடையாதா? அவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாதா? திருப்பதி ஹிந்து கோவில் கிடையாதா? So who is Mohan Bhagwat to say that because Hindu dharma is not registered, so we are also not registering us? Sangh works openly in public ground, not secretively. Sangha பரிவார் பள்ளிக்கூடம், கிரவுண்டுகள்ல அப்படியே ஓப்பனா நடக்குது. நாங்க எதையுமே மூடி மறைக்கவில்லை. ஓகே, நீங்க மூடி மறைக்கல, 100 ஆண்டுகளாக இப்படித்தான் நடத்தி இருக்கிறீங்க. அப்ப 100 ஆண்டுகளாக நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 100 ஆண்டுகளாக தட்டி கேட்காத ஒரு விஷயத்தை யாருமே கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கடிதத்திற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேள்வி கேட்டிருக்கிறார், அந்த ரிப்போர்ட்டருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒபிஷியலாக அனுப்பப்பட்ட இந்த கடிதத்திற்காக மோகன் பாகவத் RSS ஒபிஷியலாக எந்த பதிலும் கொடுக்கவில்லை. இதுதான். And he also said no one had demanded registration in all these years. இத்தனை ஆண்டுகளாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யாருமே கேட்கவில்லையே. அப்ப நீங்க எதற்காக இப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி கேட்குறீங்க? நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண முடியாது, நாங்க உங்களுக்கு பதிலும் கொடுக்க மாட்டோம். ஒரு மாநில அரசாங்கம், அந்த மாநிலத்துல ஆயிரக்கணக்கான ஷாக்காஸ், ஆயிரக்கணக்கான மிலன், ஆயிரக்கணக்கான நபர்களை நீங்க மொபிலைஸ் செய்து வருகிறீர்கள். ரோட்ல உங்களுடைய பரேட் நடக்கிறது. அப்போ அந்த மாநிலத்தை சார்ந்த ஹோம் மினிஸ்டர் உங்களிடம் கேள்வி கேட்கும் போது அதற்கான பதிலை நீங்க கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது? அப்ப நீங்க இந்த நாட்டு சட்டத்திற்கும் மேல, இந்த நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு MLA, அந்த மாநிலத்துடைய அமைச்சர், அவருக்கும் மேல, இந்த நாட்டு மக்களுக்கும் மேலையா என்கிற அந்த கேள்வி வருமா, வராது? இந்த அமைப்பை நீங்க பார்த்தீர்கள்னா டிரான்ஸ்பரன்சி, டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ், asset building, operational scale, organization relationship, இது எல்லாமே ஒரு மாநிலத்தில் நடக்கிறது. அப்புறம் ஐடியாலஜிக்கலி நீங்க அரசியலிலும் ஈடுபடுகிறீர்கள். தன்னை கல்ச்சரல் ஆர்கனைசேஷனாக நீங்க எடுத்து வைக்கவில்லை. பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக நீங்க எதுவுமே செய்யவில்லை. நீங்க நேரடியாக அரசியலில், இந்த நாட்டு அரசாங்கத்தில் தன்னுடைய மூக்கை நுழைக்கிறீர்கள். எலெக்ஷனில், தேர்தல் பிரச்சாரங்களில் நீங்க தன்னுடைய மூக்கை நுழைக்கிறீர்கள். அப்போ are you really an organization, a cultural organization? Can you consider yourself like that? Sorry. Now I'll come to the main part where Priyank Kharge written this letter. இதுல நான்
மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். கர்நாடகாவில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட ஷாக்காஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கு. கர்நாடகாவில் மற்றும் டெய்லி நடக்கக்கூடிய ஷாக்காஸ் 4127, வீக்லி மிலன் 1389, 60க்கும் மேற்பட்ட மண்டலிஸ் அங்க இருக்கிறது. சமாஜோத்சவ் என்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறார்கள். 2194 இடங்களில் இது நடக்கிறது. இதுல கலந்து கொண்ட பார்ட்டிசிபென்ட்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீர்கள்னா 19,61,158 லட்சக்கணக்கில் இந்த நம்பர்ஸ் இருக்கு. அதே போன்று 562 ரூட் மார்ச்சஸ்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரூட் மார்ச்சஸ் நடக்கிறது. இதுல கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 22,21,963. சின்ன சின்ன நாடுகளுடைய ஒட்டுமொத்த படையே இவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவில் இவர்கள் மக்களை மொபைலைஸ் செய்து வருகிறார்கள். சரி, இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய கோர் டிமாண்ட்ஸ் எதற்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது அதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. லீகல் ஸ்டாட்டஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். உங்களுடைய லீகல் ஸ்டாட்டஸ், அதாவது நீங்க எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீர்கள், உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் யார், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இது எங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் தேவை. கர்நாடக அரசாங்கம் இதை கேட்டிருக்கு. ஆஃபீஸ் பேரர்ஸ் யார், என்ன ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யார், ஆர்எஸ்எஸ் நீ சொல்றீங்க. அப்ப ஆர்எஸ்எஸ்ல ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு, ஒரு செக்ரட்டரி இருப்பாரு, ஒரு ட்ரெஷரர் இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் யார்? RSS says no, we are not registered, we don't have office bearers. Then how this entire organization is functioning? Sources of donation, contribution and income. உங்களுடைய வருமானம் என்ன, யார் உங்களுக்கு இந்த டொனேஷனை கொடுக்கிறார்கள், அந்த சோர்ஸ் என்ன, எக்ஸ்பெடிச்சர் ஆஃப் எஸ் எ டீடைல், உங்களுடைய அசெட்ஸோட டீடைல்ஸ் எங்களுக்கு தேவை, உங்களோட டாக்ஸ் அப்ளிகேஷன் எங்களுக்கு தேவை. இடி சிபிஐ எல்லாம் அனுப்புறீங்க இல்லையா, அதே மாதிரி இனி ஆர்எஸ்எஸும் தன்னுடைய கணக்கை காட்டணும். லீகல் பேசிஸ் கண்டக்டிங் ஆக்டிவிட்டிஸ், நீங்க எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்ல எந்த லீகல் ரைட்ஸை வச்சு இந்த மாதிரியான ஷாக்காஸ்களை நடத்துகிறீர்கள். வித்தவுட் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஆர் அ ஃப்ரேம்வொர்க், கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் இல்லாமல் எப்படி இந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது எல்லாமே இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய மார்ச்சஸ் நடக்கிறது இல்லையா, பப்ளிக் ஈவெண்ட் நடத்துறீங்க, ரூட் மார்ச் நடத்துறீங்க, மாஸ் கேதரிங் நடத்துறீங்க, இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸை நீங்க கொடுக்கணும். கடைசியாக மெயின் ஆர்குமெண்ட் நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்எஸ்எஸ் எக்ஸ்டென்சிவ் பப்ளிக் மொபைலைசேஷன். ஆர்எஸ்எஸ் இந்த அளவில் மக்களை திரட்டி கொள்வது ஒரு பிரைவேட் ஆர் இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட், இது இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிரானது. நேஷனலிசம், டிசிப்ளின் அண்ட் டியூட்டி என்கிற பேர்ல நீங்க பேசுறீர்கள். அப்ப அதே நேஷனலிசம், அதே டிசிப்ளின், அதே டியூட்டி பேர்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையா, அதே டியூட்டி ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் இருக்கா இல்லையா, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி நீங்க கம்பெனியாக இருந்தாலும், கோவிலாக இருந்தாலும், ஒரு என்ஜிஓவாக இருந்தாலும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நீங்க இந்த நாட்டு சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆகியிருக்க வேண்டும். இப்போ ஆர்எஸ்எஸ் அதற்கான பதில் இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து இந்த பதில் தான், இதே ராகத்தில் அவருக்கு பாடுறார்கள். என்ன, நாங்க பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் நடத்துறோம், வெறும் 4-5 பேர் தான் நாங்க இருக்கோம். அப்போ 4-5 பேர் சேர்ந்து எந்த வருமானமும் வாங்காம ஒரு வீட்டில் ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்து ஏதோ சின்ன சின்ன வேலைகளை பார்த்தால் அது வேற விஷயம். ஆர்எஸ்எஸ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்று கூறும்போது அப்ப எப்படி இந்த லட்சக்கணக்கான மக்களை நீங்க சேர்க்கிறீங்க, எப்படி ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஷாக்காஸ்களை நீங்க நடத்துறீங்க? நாக்பூர்ல ஒரு பில்டிங் இருக்கு, டெல்லியில ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்க்கு வரக்கூடிய மின்சார பில், வாட்டர் பில், அங்க போலீஸ் பாதுகாப்பு, அங்க மற்ற நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு சம்பளம், இது எல்லாம் எப்படி கொடுக்குறீங்கிற ஒரு கேள்வி. ஸோ யூ ஆர் நாட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், யூ ஆர் ஏ ஆர்கனைசேஷன். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ங்கிற பேர்ல வெள்ளையர்கள் காலகட்டத்தில் இந்த டாக்ஸ் ரிபேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க. கடந்த 75 ஆண்டுகளாக இந்த அரசாங்கமும் கேட்கவில்லை, உங்களை விட்டுட்டாங்க, 2 வாட்டி பேன் செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறமும் மீறி நீங்க வந்துட்டீங்க. இப்ப பிஜேபியை வைத்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நீங்க சாதித்து வருகிறீர்கள். இப்போ மோகன் பாகவத் says another thing. We don't take any money from the government. நாங்க அரசாங்கத்திடம் எந்த விதமான
ஃபண்ட்ஸும் வாங்குவதில்லை. அதனால் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது. ரெண்டாவது, நாங்க அரசாங்கத்திடம் எந்த பெனிஃபிட்டும் வாங்குவதில்லை, அதனாலும் நாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்பாற்பட்டோம். இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் அவர்களுக்கு Z+ செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. எப்படி ராஜ்நாத் சிங் கிடைக்குமோ, எப்படி அமித்ஷா அவர்கள் கிடைக்குமோ, அதே அளவுல புரோட்டோகால். எந்த தேர்தல நின்னீங்க, எந்த அரசு அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க, கவர்னரா, பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா, ஹோம் மினிஸ்டரா, டிஃபென்ஸ் மினிஸ்டரா, யார் நீங்க? why Indian taxpayer should give you this facility? இப்ப அரசாங்கம் சொல்லலாம், அவருக்கு உயிருக்கு பயம் இருக்கு. சரி, உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்போ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா அது எந்த அளவுல நீங்க அது செக்யூரிட்டி கொடுப்பீங்க? ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை நீங்க இவர் கொடுப்பீங்களா? இதை தாண்டி அந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் வர்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டிங்கான வழியை கொஞ்சம் தெளிவுபடுத்து. எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஃபண்டிங்ஸ் வருது, எதற்காக இந்த கேள்வி இன்னைக்கு நான் மிக முக்கியமாக பேசுறேன். குரு தட்சிணாங்கிற பேர்ல வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு நாளை குறிப்பாக அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அவர்களால் முடிஞ்சது 50 ரூபாய், 100 ரூபாய். சி, ஆர்எஸ்எஸ் உடைய பல நல்ல திட்டங்களும் இருக்கு, நல்ல விஷயங்களும் இருக்கு. அதை நீங்க மறக்க முடியாது. பல பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள், பல மருத்துவமனைகளை நடத்தி வருகிறார்கள். கோவிட் காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள் பல தொண்டு வேலைகளும் பார்த்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது. விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பு இருக்கு, பெண்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். பட் இஸ் திஸ் டிரான்ஸ்பரண்ட் என்று நீங்க கேட்டீர்கள். அதற்காக 4 நல்ல விஷயங்களை பண்ணி, 4 கொலையை பண்ணி, நான் நல்ல விஷயம் பண்ணேன் இல்லையா, அப்ப கொலையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா, அப்படி நீங்க பேசணும். when you are a respectful, when you're a transparent organization, you fall under the country's law and order. நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே, நாட்டு சட்டத்திற்கு கீழே தான் நாம் அனைவரும். அது மோகன் பாகவத்தாக இருக்கட்டும், ஆர்எஸ் ஆக இருக்கட்டும், அது நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா, யாராக இருந்தாலும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் இந்த அனைத்து. லோக்கல் ஷாக்கா லெவல்ல இந்த பணத்தை கலெக்ட் செய்து அதை அந்நாடு அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்ததாக கூறுகிறார்கள். ஆனால் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ டெல்லியில 150 கோடி ரூபாய் செலவில் 13 மாடி கட்டடத்தை கட்டினீர்கள். அது போன்ற ப்ராஜெக்ட்ஸ். ஆமா, 75,000 நபர்கள் கேஷவ் குஞ்ச் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் இதை கட்டுவதற்காக பணத்தை கொடுத்தார்கள். 75,000 நபர்கள். ஓகே, டெல்லியில நீங்க போனீங்கன்னா அந்த சண்டேவாலான்னு ஒரு இடம் இருக்கு, கரோல்பாக்கு பக்கத்துல, சென்ட்ரல் டெல்லி, ரொம்பவே ஒட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? யார் அதை டொனேட் செய்தார்கள்? டொனேஷன் வழியாக தான் நீங்க எல்லாமே வாங்குறீங்க. ஸோ டோனர் யார், அந்த விளக்கம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 3.75 ஏக்கர், கிட்டத்தட்ட 4 ஏக்கர்ல இந்த கட்டடம் கட்டப்பட்டது. 13 மாடி. இதுல 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், சாதாரணமாக இல்லை, 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். அப்போ ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. இதுல 300 அறைகள் இருக்கு, ஆபீசஸ் இருக்கு. இதை கட்டுவதற்காக செலவான தொகை, நிலத்தை விட்டுருங்க, வெறும் அந்த கட்டுமான பணி மட்டுமே 150 கோடி ரூபாய். 150 கோடி ரூபாய் 75,000 நபர்கள் இந்த பணத்தை கொடுத்ததாக கூறுகிறார்கள். எதற்காக? ஹிந்துசத்தை காப்பாற்றுவதற்காக. சரி, இந்த 75,000 நபர்கள் யார்? அந்த நபர்கள், அவர்களுடைய இன்கம் சோர்ஸ் என்ன, இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும்னா தெரியக்கூடாது. இது வாலண்டரி ஆர்கனைசேஷன் நீ சொல்றீங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷன்ங்கிற பேர்ல வருடத்திற்கு ஆர்எஸ்எஸ்க்கு வரக்கூடிய அந்த வருமானம் ஆன் அனாலிசிஸ் சஜஸ்டட் ரேஞ்ச் ரஃப்லி 60 to 150 மில்லியன் ஆனுவலி. வருஷத்திற்கு 500 இருந்து 950 கோடி ரூபாய் வரை ஆர்எஸ்எஸ்க்கு டொனேஷன் வருது. ஒரு சாதாரணமான பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது இவர்கள். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2500 அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்எஸ்எஸ் கீழே விங்ஸ் இருக்கு. விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள், சேவா பாரதி, வித்யா பாரதி ஸ்கூல்ஸ், வாரணாசி கல்யாண் ஆசிரம், இது போன்ற பல்வேறு
அமைப்புகள். அந்த அமைப்புகள் வழியாக இவர்கள் பணத்தை வாங்குகிறார்கள். இந்த அனைத்து அமைப்புகளும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் மற்றும் ரெஜிஸ்டர் ஆகும். So the core RSS claims they did not get any money. They don't get any foreign funds. நாங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறது இல்லை, உள்நாட்டு அரசாங்கத்திடமும் நாங்க பணம் வாங்குறது. எங்களுடைய பக்தர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வைத்து நாங்க டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ்க்கு நாங்க பணத்தை கொடுத்துருக்கோம், இந்த நாட்டு ரிலீஃப் ஒர்க்குக்கு நாங்க பணத்தை கொடுத்துருக்கோம், எஸ்டிஆர்எஃப் இது போன்ற விஷயங்களுக்கு கோவிட் காலகட்டத்தில் நாங்க பணம். We respect everything. But where is the transparency? No central audit had done till date. எந்த சென்ட்ரல் ஆடிட்டுமே ஆர்எஸ்எஸ் உடைய அக்கவுண்ட்ஸ்களை பார்க்கவில்லை. ப்ராப்பர்ட்டிஸை நீங்க பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி 1920 நாக்பூர்ல டாக்டர் ஹெட்கவார் பவன், இன்னைக்கும் நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் அதுதான் முதல் ஹெட் குவார்டர்ஸ். 100வது ஆண்டு டெல்லியில 150 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய கேஷப் குஞ்ச் என்கிற அந்த கட்டடத்தை கட்டினார். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 83,000 ஷாக்காஸ் வெவ்வேறு இடங்கள் நடக்குது. இந்த 83,000 ஷாக்காஸ்களை நீங்க பார்த்தீர்கள், 51,000 55,000 லொகேஷன்ஸ்களில் நடக்கிறது. கவரிங் 98% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஒட்டுமொத்த இந்தியாவில் 98% டிஸ்ட்ரிக்ட்ஸ்களை இந்த அமைப்பு RSS ஷாக்காஸ் கவர் செய்கிறது. Then how this becomes as a body of individuals? Please explain me. I'm sorry, I might miss out something. You explain me how this is body of individuals. RSS Parivar runs influentials, 1,000 schools, hostels, hospitals, service ப்ராஜெக்ட்ஸ். சேவை செய்யக்கூடிய மையங்களை, ஹாஸ்பிட்டல்ஸ்களை, ஹோஸ்டல்ஸ்களை, பள்ளிக்கூடங்களை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை நடத்தி வருகிறீர்கள். இது எல்லாமே அதற்கான அக்கௌண்ட் இருக்கணும் இல்லை? எப்படி இதெல்லாம் வருகிறது என்கிற அந்த கேள்வி. Z+ செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைச்சது. CISF உடைய கமாண்டோஸ் உங்களுக்கு இருக்கிறார். அட்வான்ஸ் செக்யூரிட்டி லெசன்ஸ் ASL புரோட்டோகால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அல்ல நரேந்திர மோடி அவர்கள், இது போன்ற இந்த லெவல் உங்களுக்கு செக்யூரிட்டி எப்படி கிடைச்சிச்சு? நோ ஃபண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், பட் இன் த நேம் ஆஃப் ஃபண்ட் யூ ஆர் இன்டைரக்ட்லி டேக்கிங் டாக்ஸ் பேயர்ஸ் மணி இல்லையா? சரி, இதற்காக எவ்வளவு செலவாகும்? இவருக்கு போடப்பட்ட இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் 2015 ஆண்டுல இருந்தே இவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டது. பட் த செக்யூரிட்டி வாஸ் அப்கிரேடட் இன் ஆகஸ்ட் 2024. அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி லைசன்ஸ் ASL புரோட்டோகால். யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அந்த லெவல்ல இவருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், he is nowhere in the government. அவருடைய அமைப்பு அரசாங்கத்துல ரெஜிஸ்டரே ஆகல. He don't pay any taxes. அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றி அவர் எங்கேயுமே டிரான்ஸ்பரண்டாக பேசுவதில்லை. அவருடைய அமைப்பை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நாட்டில் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைத்த அந்த செக்யூரிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா 24/7 50 to 60 கமாண்டோஸ், 50 to 60 கமாண்டோஸ். இதுல கமாண்டோஸ் மட்டுமல்ல, அந்த கமாண்டோஸ் எல்லாம் ஏறி போகணுமா இல்லையா? அதற்காக புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ், இவருக்கும் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், அந்த கமாண்டோஸ்க்கும் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம். இவருடைய வண்டிக்கு அக்கம் பக்கத்துல ஜாமர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க போன் எல்லாம் பேச முடியாது, அவர் மட்டும் தான் பேச முடியும். அட்வான்ஸ் லைசன் மெஷர்ஸ், அதாவது இவர் மீது ஒரு தாக்குதல் நடந்தா ஒரு மிகப்பெரிய போர்ல எப்படி நீங்க சந்திப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அங்க நடக்கும். இவர் அந்த அளவில் மிக முக்கியமான. And he says we don't take any funds from the government. இது மட்டும் இல்ல, இதே போன்று RSS ஹெட் குவார்டர்ஸ் நாக்பூர்ல இருக்கு. அந்த ஹெட் குவார்டர்ஸை பாதுகாப்பதற்காக போலீஸ், லோக்கல் போலீஸ் மற்றும் CRPF, ஏன்னா அங்க தாக்குதல் நடந்துருமா இல்லையா? இந்த நாட்டு தேசிய கொடியை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு கூட ஆக்செப்ட் செய்து கொள்ளாத ஒரு அமைப்பு, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு,
இந்த நாட்டு பார்லிமெண்டரி ப்ராசஸை, டெமோக்ரஸியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் வார்த்தை we the people of India, we are a secular nation. அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்க 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றிவிடுவோம் என்று கூறக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை பாருங்கள். டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மட்டுமே, அதை சுற்றி நீங்க பார்த்தீர்கள், டெல்லி போலீஸோட பாதுகாப்பு இருக்கு, சிஆர்பிஎஃப் உடைய பாதுகாப்பு இருக்கு. இந்த அனைத்திற்கும் நீங்க செலவழிப்பது எவ்வளவு? மாதத்திற்கு ஜஸ்ட் ஆன் மோகன் பாகவத் அலோன் 40 to 50 lakhs. 40 இருந்து 50 லட்சம் ரூபாய் வெறும் Z+ செக்யூரிட்டி, மோகன் பாகவத்துடைய பர்சனல் செக்யூரிட்டிக்காக மற்றும் இந்த நாட்டு அரசாங்கம் செலவழிப்பது 40 இருந்து 50 லட்சம் ரூபாய். சரி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆர்டிஐ போடப்பட்ட அந்த ஆர்டிஐ வழியாக இன்னைக்கு வரை RSS எந்த விதமான பதிலும் கொடுக்க. ஆனுவல் காஸ்ட் என்ன? 2015ஆம் ஆண்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஆர்டிஐ போடப்பட்டது. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு வரை எந்த பதிலும் கிடையாது. உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், வெப்பன், இதோட டீடைல்ஸ் கொடுங்க. இன்னொரு ஆர்டிஐ போடப்பட்டது. நோ ரிப்ளை. The Home Ministry rejected the RTI, considering it is a national security issue. How Mohan Bhagwat become a national security issue? This is my money. நான் ஒரு டாக்ஸ் பேயர். என்னோட பணம் எங்க செலவழிக்கிறீங்க நான் கேட்கணுமா, கேட்கக்கூடாது? CISF அதை பற்றி ஒரு ஆர்டிஐ போடப்பட்டது. நோ ஒபிஷியல் பப்ளிக் ஆடிட் அவைலபிள் டில் டுடே. மோகன் பாகவத் மீது வருடத்திற்கு அவருடைய பர்சனல் செக்யூரிட்டிக்காக மட்டுமே 5 இருந்து 6 கோடி ரூபாயை நாம் செலவு செய்தோம். 5 to 6 crores only on Mohan Bhagwat's security alone. So now tell me, Mohan Bhagwat says, I don't take any money from the government. Then what is this? If you don't take money from the government, but you're enjoying Z+ security worth 50-60 lakh rupees every month, your other headquarters, we have been protecting those headquarters, and what are you doing? Hindu Rashtra, Hindu Muslim. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த முதல் வார்த்தையை நாங்கள் எதிர்ப்போம். இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம். செக்குலர் நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை நாங்க ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவோம். அப்போ ஒவ்வொரு இடத்திலுமே RSS உடைய அந்த கொள்கை, RSS உடைய வேலை இந்த நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு எதிராக இருக்கா இல்லையா, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கா இல்லையா? இப்போ நீங்க சொல்லலாம், சேவா பாரதி லிங்க் டு 736 NGOs. எவ்வளோ? 736 NGOs சேவா பாரதிக்கு கீழே வருது. 2020ஆம் ஆண்டு நாங்க லாக்டவுன்ல ஏராளமான வேலைகளை பார்த்தோம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் SDRFக்கு நாங்க பணத்தை கொடுத்தோம். எங்க இருந்து உங்களுக்கு பணம் வந்துச்சு சார்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர், இதுக்காக வித்யா பாரதி வச்சிருக்கோம், பல்வேறு விஷயம். ஓகே, யூ டூ ஆல் ஆஃப் தட் ரைட், ஐ அக்செப்ட். RSS இஸ் a brilliant organization. RSS கல்வி கொடுக்குது, மருத்துவம் கொடுக்குது, விவசாயிகளுக்கு விதைகளை கொடுக்குது. பட் எப்படி இந்த அமைப்பு நடக்கிறது? அப்படி சொல்ல போனா டி கம்பெனி, நம்ம தாவூத் இப்ராஹிம், he's a criminal, he's a don. பாகிஸ்தான்ல போய் ஒளிஞ்சிருக்கான், he's a தீவிரவாதி. ஆனா அவனை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், எனக்கு தாவூத் இப்ராஹிம் அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுறாரு, அதனால அவர் நேஷனலிஸ்ட். வீரப்பன், சந்திரகட்ட வீரப்பன், பல நபர்களை கொன்ற ஒரு நபர். ராபின்ஹுட் போன்று அவரை கொண்டாடினார்கள். But he is a criminal or not? Did he kill people or not? Can you give him Padma Shri? Or he is above the law? அப்ப அதே போன்ற ஜஸ்டிபிகேஷனை தானே இன்னைக்கு மோகன் பாகவத் கொடுத்துருக்காரு. ஸ்கூல் நடத்துறேன், காலேஜ் நடத்துறேன், ஹாஸ்பிட்டல் நடத்துறேன், ஆனா நான் கணக்கு காட்டுறேன். But on the ground, what are you doing? You're splitting, you're dividing the country. You are dividing the country in the name of religion, which is against the constitution of this country. Hindu மதம் ரெஜிஸ்டர் ஆகவில்லை, அதனால் RSS நாங்கள் ரெஜிஸ்டர் செய்ய முடியும்.
5000 6000 பழமை வாய்ந்த ஒரு மதம், கோடிக்கணக்கான மக்கள் அதை நம்பக்கூடிய மதம். எத்தனை பேர் சார் RSSல இருக்கீங்க? Just this much. And you are not Hindus. Please understand. You are Hindutvavadis who are against the Hinduism, the fundamental of Hinduism. சுருக்கத்துல அந்த fundamental of Hinduism கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. Hindus never wanted power. Hindutvavadis, they want power. Hindus will live with every caste, every creed, every religion. சந்தோஷமாக அனைவருடன் வாழ்வதுதான் இந்துக்களுடைய கொள்கை. ஹிந்துத்துவவாதிகள் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இங்க இருக்க கூடாது. ஹிந்துசத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அழகான விஷயத்தை நீங்க பாருங்க. யாரு வந்தாலும் ஹிந்துசம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஒரு சும்மா ஒரு செங்கக்கல்லை உருட்டிட்டு வைங்க, தட் இஸ் காட் ஃபார் அஸ். அவர்கள் அந்த அந்த செங்கக்கல்லு கூட நமக்கு கடவுள். கருப்பேன், வீரப்பேன், பார்வதி, லக்ஷ்மி, everything is our God. But for Hindutvavadis, இன்னும் சொல்ல போனால் ஹிந்துசத்திற்கு ராமர், சீதை, லக்ஷ்மண், ஹனுமார், ராம் தர்பார் என்று கூறுவோம். அந்த படத்தை நான் போட்டு காட்டுறேன். But for them only ராம், ஒரே கடவுள். This is the difference between Hindus and Hindutvavadis. Hindus never said நாங்கள் தான் ஆளுமை என்று. But Hindutvavadi says நாங்கள் தான் ஆளுமை. This is the difference. So ஹிந்துங்கிற பேர்ல நீங்க ஹிந்துத்துவவாதிகளுடைய கொள்கையை, ராமாயணம் அவர்களுக்கு கிரந்தம் கிடையாது, கீதை அவர்களுடைய கிரந்தம் கிடையாது. அவர்களுடைய கிரந்தம் அவர்கள் தொடங்கிய ஹூ இஸ் ஹிந்து என்கிற ஒரு புத்தகம் சாவர்கர் எழுதினார். நீங்க போய் அமேசான்ல வாங்கி படிக்கலாம். 1925ஆம் ஆண்டு ஹூ இஸ் ஹிந்து என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி, அந்த புத்தகத்தை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் a replica of what Hitler's ideology was. Completely. So do you believe there is an organization successfully completed 100 years without an audit, without an account, and they say we will not answer you? We are above the government, we are above the law and order, we are above the Supreme Court, we are above the High Court of this country, we are above the parliament, we are above the people of this country. Will you accept this? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.